Hello friends, welcome to Cooking News Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெஸ்டாரண்ட்லயோ இல்ல கல்யாண வீட்லயோ இல்ல இன்னும் சில கோயில்கள்லயோ வெண்பொங்கல் செய்வாங்க இல்லீங்களா, அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாத வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அது கூடவே பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான காம்பினேஷனான பருப்போட சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் எப்படி சேர்த்து தாளிச்சோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்ல போகிற அதே இன்க்ரீடியன்ஸோடு செஞ்சீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட நல்லா சூப்பரான டேஸ்டியான வெண்பொங்கல் செய்வீங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற எல்லா விஷயமுமே உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்பொங்கல் செய்ய ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பச்சரிசி இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட 1/2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளருக்கு கீழே பாசிப்பருப்பு சேர்த்தாதான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1/2 டம்ளருக்கு மேலே பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா பொங்கல் ரொம்பவே திகட்டும். ஸோ நான் சொல்கிற அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா பொங்கல் திகட்டாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை குக்கரில் மாற்றிட்டு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி சூப்பராக வரும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து 1/4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் நல்லா குழைவாக வேகுமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பொங்கல் வேகட்டும். அதுக்குள்ளே சாம்பாருக்கான பருப்பு வேக வச்சுக்கலாம். மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா பிஸியாக வேலை செஞ்சிட்ருப்போம். ஸோ பொங்கல் குக் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகிடும். இப்போ நான் சாம்பார் செய்ய ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 50 கிராம் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 கொட்டை புளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பருப்பு வேகட்டும். நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே பொங்கலுக்கு விசில் விட்டுருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா தானாகவே ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை திறக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பொங்கல் எவ்வளோ குழஞ்சி வெந்து வந்திருக்குன்னு. இப்போ பொங்கலை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் பாதி அளவு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக நெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் லிமிட்டாக தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகும் சீரகமும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகும் சீரகமும் பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்திரி அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரிஞ்சு வரணும். முந்திரி நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குனா சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இஞ்சியோட ஃப்ளேவர் நெய்யில் இறங்குற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். அவ்வளோதான், பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி. இதை நம்ம பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பை பொங்கல் கூட சேர்த்ததும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த தாளிப்பை பொங்கல் கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் குக்கரை மூடி விட்டுருங்க. அப்போ தான் இந்த ஃப்ளேவர் பொங்கலில் இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே குழைவாக தான் வெந்து வந்திருக்கும். இருந்தாலும் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டால் தான் பொங்கல் நல்லா குழைவாக இருக்கும். பாருங்கள் அரிசியெல்லாம் மசிஞ்சு எவ்வளோ குழைவாக இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத வெண்பொங்கல் ரெடி. இப்போ வாங்க சாம்பாரை தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன்.
ஆயில் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். சாம்பாரில் வடகம் சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். வடகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது இதில் 4லேருந்து 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து சிம்மில் வச்சு மசாலா கருகாமல் வதக்கிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்குன்னு பருப்பு ரொம்ப குழைவாக கடைஞ்சிக்க கூடாது. அப்படி கடைஞ்சிட்டோம் அப்படின்னா குழம்பு பார்த்திங்கன்னா மண் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பக்குவமாக கடைஞ்சிக்கலாம். இப்போ இதில் தாளித்தோம் இல்லைங்களா, அதை கொட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது இதில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியான பொங்கலுக்கேற்ற சாம்பார் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம குக்கிங் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.